ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரெயினோட டூர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நான் எடுக்கல ரெக்கார்டு, ஸ்மைலி ப்ரோ வந்து ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அது அப்புறம் சொல்கிறேன். எங்கள் ட்ரெயினை பாருங்க, இங்கே ஃபுல்லாக வேம்பயரு, அப்புறம் இங்கே இந்த அவுட்லாஸுக்கு அப்புறம் இந்த வேம்பயர் வேர்வல்ஃபு இப்படி நீங்கள் வச்சு இந்த ட்ரெயின் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போங்க. ஓகேவா? எண்டில் ஒரு ரொம்ப மோசமான விஷயம் நடந்திருக்கும். அது என்ன சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வேர்வல்ஃபு வேம்பயர் தான். என்ன நடந்துச்சுன்னா வந்து டெஸ்லா லேப் வந்து லூட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 2-3 நைட் அங்கேயே ஸ்டே பண்ணி கோல் இல்லாமல் இந்த ட்ரெயின் வேறு ஓட்ட ட்ரெயினா ஸ்மைலி ப்ரோ ஆசைப்பட்டாருன்னு வாங்கிட்டோம். ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து லூட் அடிச்சு எல்லாத்தையும் கொன்று நானும் ஸ்மைலி ப்ரோவும் மாஸ்க் காட்டிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என் புது அவுட்ஃபிட் தேவைப்படுறதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். வாய்ஸ் எடுத்துனேன், இதை நான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். இதை பாருங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அதை வந்து நீங்கள் பார்க்கணும், நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்டே எடுக்க ஆரம்பித்தோம். டெஸ்லா பஸ்ஸை ஸ்பான் பண்ணிட்டு அப்புறம் இதை அப்படியே முடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் ஒன்று ரொம்ப மோசமாக நடந்துருக்கு. நினச்சி கூட பார்க்கல, ஒரு பொட்டு கூட ரொம்ப மோசமாக நடந்திருக்கும். இதில் வந்து இப்போ நான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா அப்போ வந்து ஸ்மைலி ப்ரோ தான் ரெக்கார்ட் எடுத்தார். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெளியில் போய் பார்த்துடலாம். இங்கே பாருங்க கைஸ், ட்ரெயின் ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில். இந்த ட்ரெயினுக்கு வந்து நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் கைஸ், ஹண்டர் ட்ரெயின். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். ஹண்டர் ட்ரெயின். இங்கே பாருங்க, இதில் ஒரு ஷார்ட்ஸாகவும் போடுவேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோவாகவும் போடுவேன். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது கைஸ், ஃபுல்லாக ரெட் கலரில். அப்புறம் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பேன். இப்போ நல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 10 ரூபா பக்கம் செலவு பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், ட்ரெயின் ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் கொண்டு குமிச்சு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரெட் கலரில் தெரியுங்க. ஸோ இவங்களோட ஹெல்த் பாரு. ஒரு 2-3 நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இவங்களை கொண்டு இவங்களை அடித்து ஃபுல்லாக வேறு லெவல் பண்ணியாச்சு. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறோம். ஏன்னா இப்போ கரெக்டாக நல்லா இருக்குது. சைட்லலாம் ஃபுல்லாக பாருங்க, எல்லாருமே வேம்பயரு மற்றும் ஜாம்பி நிறையா பேர்த்த கொண்டு கஷ்டப்பட்டு இதை பண்ணோம் கைஸ். நான் வந்து வந்த உடனே வேற அந்த கரண்ட்டில் இருக்கிறவனுங்களாம் கொண்டுட்டேன். சேஃப் ஜோனில் இருப்பானுங்களா அவனுங்களாம் கொண்டுட்டேன். இந்த நைட்லாம் தப்பி போமான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்று ஆயிருக்கும் கைஸ். அது வந்து ரெக்கார்ட் எடுக்கல. என்ன ஆச்சுன்னா, நான் எலக்ட்ரிக்யூஷன் கன் வச்சு தான் இத்தனை பேர்த்து கொன்னேன். அந்த கன்னுக்கு சரி சார்ஜ் ஏற்றலாமே, அதாவது ஆமோ ஏற்றலாமேன்னு பண்ணோம். லைட்டிங் நைட்டு வேறு. ஸ்மைலி ப்ரோ வந்து ஹை ரோலராக இருந்தார். சரி, நம்ம இவங்கெல்லாம் விற்றுட்டு எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நைட் டைமில் வந்து லைட்னிங் அடித்து 2 பேருமே செத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது. ஸோ பாருங்கள், ட்ரெயின் சூப்பராக இருக்குது. இதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணணும் தெரியுமா? ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கேஸ். இது மேக் பண்ணுறப்ப ட்ரெயின் ஒரு இன்ச்சு கூட அசையல, அவ்வளோ லேகு. சும்மா கேம் எல்லாம் ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அப்படின்ட்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் கொண்டுட்டு செல் பண்ணிட்டு எவ்வளோ காசு கிடைக்குதோ அதை வச்சு கடைசியில் ஃபைனலில் போய் டெஸ்லா பஸ்ஸை கொண்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் எடுத்து போடலாம் தான் இருந்தேன். ஆனால் பட் பண்ண முடியல. இப்போ பாருங்க, லைட்னிங் அடிச்சது அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கேஸ். ஓகேவா? நம்ம ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கேஸ். ஸ்மைலி ப்ரோ நான் ப்ளூ தமிழ் வந்து வந்திருந்தார் பாதியிலேயே. அவருக்கு வழக்கம் போல் ஒரு பாயாசத்தை போட்டோம், அழுந்துட்டு வெளியில் போயிட்டாரு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு ட்ரெயின் வரணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ரெரோரியோ வந்திருக்கணும், அவனை கூட்டிகிட்டு தான் யூஎஃப்ஓ சேலஞ்ச் பண்ணலான்னு போனேன். ஆனால் ரெரோரியோ வரல. ஸோ இந்த வீடியோவில் யூஎஃப்ஓ பண்ண முடியல. ஸோ கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக யூஎஃப்ஓ பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம், முடிக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது ஆல்ரெடி பண்ண ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதுதான் நம்ம ரெரோரியோ ஒரு சேலஞ்ச் வந்தால் முடிச்சிடுவார் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவரை கூப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ரெத்தம் நீங்கள் கூப்பிட்டு வர பார்க்குறேன். சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்கு கைஸ். தேங்க்யூ. அப்புறம் பார்ப்போம். பாய்.